அமேசான் பேசிக் அந்த பிராண்டோட ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் பற்றின ஒரு அன்பாக்சிங், அப்புறம் இதோட ஸ்பெக்கு, அதுக்கப்புறம் இதை வாங்கலாம் வேணாமாங்கிற ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதோட ஸ்பெஷல் என்ன இருக்குன்னா 36 மணி நேரம் இதோட ப்ளே பேக் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒர்த்தா இல்லைன்னு புரியும். இது வந்து பிளாக்கு அண்ட் கிரேவில் வருது. சரி, ஓகே, வாங்க. எப்பவும் சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. இந்த அமேசான் ப்ராடக்டோட பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே எடுத்தோன்னே ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் தான், பட்டை பின்னு, சி டைப்லாம் இல்லை, கேபிள் மட்டும்தான். எந்த அடாப்டர் வேணாலும் நம்ம போட்டு யூஸ் பண்ணி சார்ஜ் ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் அட்டை, அதுக்கப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கர் 5.0. உள்ளே ஒன்றும் இல்லை. இது என்னது, ஆடியோ. அதாவது இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை நீங்கள் எதிலெல்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பேப்பர், ஓகேங்களா? வேறு ஒன்றும் கிடையாது. அந்த கியூஆர் கோடு, அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பீக்கர் வரும். அதோட ஸ்பெக்கெலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக அது கயர் அடிக்கும்போது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. இதில் வந்து இவ்வளோ சவுண்டு வருமானு கேட்டிங்கன்னா, ஆமாம், அவ்வளோ சவுண்டு தான் வருது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். அதில் 5 வாட்க்கான ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிளாஸ்டிக் தான், பட் முன்னாடி வந்து அலுமினியம் மிஸ்ஸு. அதுக்கப்புறம் இங்கே அமேசான் பேசிக்கிற சீலு நல்லா ஷைனிங்காக, மேட் ஃபினிஷோட ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. ரொம்ப சின்னது. இதோட மேலே பார்த்தீங்கன்னா மோடு பட்டனு, அதுக்கப்புறம் வால்யூம் இன்க்ரீஸு டிக்ரீஸு, அதுக்கப்புறம் நான் கை வைக்கிறது தான் ப்ளே பாஸ், அவ்வளோதான். இது வால்யூமு மோடு. எஃப்எம் கிடையாது. நீங்கள் பென்ட்ரைவோ இல்லை மெமரி கார்டை போட்டிங்கன்னா அந்த மோடுக்கு மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உள்ளே வந்து அது சொன்ன மாதிரி தான் யூஎஸ்பி பென்ட்ரைவ் சொருகிக்கலாம், மெமரி கார்டு சொருகிக்கலாம், அப்புறம் சார்ஜ் போட்டுக்கலாம். அதே கீழே வைக்கிறதுக்கு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. ஏதோ கிராச் ஆகாததுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துகிட்டு தான் நம்ம வைக்க போகிறோம். நான் வச்சா எந்த அதிர்வு இல்லாமல் நல்லாவே இருக்கும். இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா போதும், அந்த பட்டனை ஆன் ஆகிக்கும். ப்ளூ கலர் லைட் இருந்துச்சுன்னா பேட்ரி இருக்குது, ஆன் ஆகும். பேரிங் ஆகிறதுக்கு விட்டு எறிகிறதுக்கு பேரிங் ஆகும், உடனே ஆயிரும். ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் டக்குன்னு ஆகிடுச்சு. இதோட ப்ளூடூத் பேரிங் பார்த்தீங்கன்னா APP T5 அப்படின்னு வரும். இந்த ஸ்ட்ரிப் எங்கே வேணால் மாட்டிக்கலாம், மாட்டி பாட்டு கேட்டுக்கலாம். வேறு ஒன்றும் கிடையாது. எஃப்எம் இல்லை, நீங்கள் வந்து பெருசாக யோசிக்காது. எஃப்எம்லாம் எதுவும் கிடையாது. இது பார்த்திங்கன்னா செல்லில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது கரெக்டாக பேரிங் ஆகிக்கிட்டேன். ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் டிலே ஆகிடுச்சு, எனக்கு டிலே ஆகிடுச்சு. அதனால் நான் எடிட்டில் கட் பண்ணிட்டேன். அதனால் டக்குன்னு பேரிங் ஆகிற மாதிரி நான் அதை மட்டும் நான் கட் பண்ணி போட்டேன். பாட்டெலாம் வைக்கலாம், ஆனால் அதுக்கெலாம் வந்து யூடியூப் வந்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க, காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு. ஏற்கனவே 90 நாள் வந்து காப்பி ஸ்ட்ரைக் எடுத்து வந்து ஆரம்பிச்சாங்க. அதனால் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நல்ல சவுண்டுங்க, அதனால தான் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இது. வாங்கி எங்கள் அம்மாவை கூட விடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஏன்னா இது ப்ரைஸும் அவ்வளோதான், 600 ரூபா அவ்வளோதான் ரேஞ்சு வருது. ப்ரைஸ் ரொம்ப கம்மி. ஆனால் சவுண்டு வேறு லெவலில் இருக்குது. இன்னும் ஒரு மைனஸ்னால் எஃப்எம் கிடையாது. அதுக்கப்புறம் இது கிட்டத்தட்ட ஒரு 36 மணி நேரம் வருதுங்கிறாங்க. அது ஏன் வருதுன்னா 20% நீங்கள் வால்யூம் வச்சா மட்டும் தான் 36 மணி நேரம் வரும். நீங்கள் 100% வச்சு கேட்டிங்கன்னா 36 மணி நேரம் வராது. ஓகேவா? ஒரு நல்ல ஸ்பீக்கர் 5 வாட்ஸோட அதிகமாகவே கேட்கும். ஓகே, பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க.